சாரியில் கட் பண்ண ப்ளவுஸுக்கு தான் அழகான ஒரு ரவுண்ட் நெக் டிசைன் வந்து நம்ம வந்து தச்சு காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய அகலம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அதேமாதிரி கழுத்தினுடைய இறக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வந்து நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். கீழ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக நம்ம வந்து வரைஞ்சிருக்கிறோம். இப்போது கழுத்தினுடைய அகலத்துக்கும் கழுத்தினுடைய இறக்கத்துக்கும் அதாவது டிசைன் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் வந்து பயன்படுத்த போகிறோம். அந்த பேப்பர் கேன்வாஸை அப்படியே அடியில் வச்சு நம்ம வந்து பின் பண்ணிவிட்டு இந்த டிசைன் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தது போக உள்பக்கம் இருக்கக்கூடிய டிசைன் என்னவோ அதையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு அகலம் விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேரீயோட ஆப்போசிட் கலரில் வச்சு இந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 பக்கம் நம்ம வந்து தையல் போட போகிறோம். உள்பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா பிசுறு இல்லாமல் மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்றதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்லோவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்து தெரியும். அந்த சேனல் நேமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க் வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை வந்து பொறுமையாக வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 நிமிஷம் வீடியோ வந்து பெரிய வீடியோவை நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனலில். இந்த நெக் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசியில் அந்த லிங்கையும் டச் பண்ணி அந்த முழு வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்பக்கம் நம்ம வந்து கழுத்துக்கு தையல் போட்டோம். இப்போ வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம். நீங்கள் வந்து லேஸ் வந்து கொடுக்குறதா இருந்தால் வெளிப்பக்கம் வந்து மடித்து வந்து தையல் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தையல் போட்டு அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடில் கொண்டு போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் துணி லைனிங் துணி ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். கீழ்ப்பக்கம் ஜாயின் பண்ணதும் ப்ளவுஸோட பேக் சைடில் வச்சு நம்ம வந்து தையல் போடணும். பேக் சைடில் வச்சு தையல் போட்டால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வரும். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ஃபினிஷிங் பண்ணி அப்படியே அந்த டிசைனை வந்து மேல் பக்கம் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். நம்ம நார்மலாக எப்படியும் வந்து கழுத்துக்கு வந்து தையல் போடுவோமோ சேம் அதேமாதிரி நம்ம வந்து இதுக்கும் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவு இந்த கார்னர் ஷேப்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டு இந்த ப்ளவுஸ் துணி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்கும் அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கார்னர் பகுதி திரும்புறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விடணும். இப்படி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கேன்வாஸை நம்ம வந்து மேல் பக்கம் கொண்டு போகலாம். கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த கார்னர் பகுதியை எப்படி நம்ம வந்து திருப்பணும் ஷார்ப்பாக அப்படின்றத நம்ம முழு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து புரியும். இப்போ பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நம்ம வந்து இந்த ஆப்போசிட்டில் வந்து திருப்பினதுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஓரமாக நம்ம வந்து கழுத்துக்கு வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். கழுத்துக்கு தையல் போட்டதும் இதுக்கு நம்ம வெளிப்பக்கம் ஓரமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து லேஸ் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் ஓரம் வந்து பிசுறு இல்லாமல் நம்ம வந்து மடித்து தையல் போட்டதுனால எனக்கு லேஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓரமாக வந்து தையல் கூட போட்டுக்கலாம். இல்லை நான் லேஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேஸ் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கும் நம்ம வந்து லேஸ் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து கழுத்துக்கு வந்து நாட் டிசைன் வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அழகான ரவுண்ட் நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான். இந்த நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.